ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே எப்பயுமே பாருங்கள், அந்த பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதே ஒரு தனி ஒரு இதாங்க. நம்மளுக்கு ஒரு முதல்ல எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் டயர்டாக சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி வாசலில் போட்ட கோலம் இந்த கோலம் தான். பக்கத்து ஆஃபீஸில் ஒரு கோலம் போட்டாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம்குள்ளே வந்தாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலிகாலம். இந்த கலிகாலத்தில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சோதனைக்கு உட்படுவோம். கடவுளை நல்லபடியாகவும் கும்பிட்டாச்சு. நல்லபடியாக வச்சிரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்காண்டியும் பிரார்த்தனை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதுவும் போட்டு உப்பும் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. இங்கிட்டு ஒரு அடுப்பில் எங்கள் வீட்டுக்காரர் எப்போயும் வெண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வெண்ணியுமே நம்ம வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வந்து அவிச்சு வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா காலைல நான் வாசக்கூட்ட போகிறப்ப அவிச்சு வச்சுட்டு போய் அடுப்பில் போட்டு போயிட்டேன். துளிச்சிட்டு வந்தோடனே இங்கே வெந்திருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலெண்ணெய், இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றினேன். கடலெண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வச்சு போட்டிருப்பேன். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த பயிர் கரெக்டாக நான் வந்து இது எப்பயுமே பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் குழம்பு வைக்கிறப்போ எந்த பயிர் வேக வச்சாலும் சரி தண்ணி இருக்க மாட்டேன், சரி தண்ணி வச்சுட்டு அப்படியே தண்ணி இருந்தாலும் தண்ணியிலே அந்த தண்ணியோடய குழம்பு வச்சுட்டு, ஏன்னா அதில் தான் சத்துக்கள் நிறையா இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா வந்து நல்லா வந்து கொதித்து வந்த உடனே கொதிக்க வேண்டாம், லேசாக சுக்கிட்டானோன்னா அவிச்சு வச்சுக்கிற பாசிப்பயிரையும் கொட்டிடலாம். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க இல்லையா, தேங்காய், சீரகம், புளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதே வந்து அந்த பேஸ்ட்டே வந்து நம்ம எல்லாம் கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அப்படின்னா நான் எப்போயும் சிம்பிளான முறையில் தாங்க பாசிப்பயிர் குழம்பு வைப்பேன். இவங்களுக்கு ரொம்ப இதாக வச்சு, ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறது பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது பிடிக்கும். அதனால் ஓகே, அவருக்காண்டி இன்றைக்கி தண்ணியாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சாச்சு. எனக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சுட்டு வந்துருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலை கொஞ்சம் வாடி போயிருந்தது, அதனால் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் பீட்ரூட் பொரியலுமே நான் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வேலை பார்த்துருக்கிறப்ப இந்த சைடில் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம டைனிங் டேபிளில் தூக்கி வச்சாச்சு. பாசிப்பயிறு குழம்பும் பீட்ரூட் பொரியலுமே வந்து நாங்கள் தூக்கி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட கிச்சன் ஒர்க் இன்றைக்கி அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பாசிப்பயிறு குழம்பு, பீட்ரூட் பொரியல் இதுதான். நான் அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பியாச்சு. வந்து தோசை ஊற்றணும். தோசை ஊற்றிட்டு பாசிப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.